என்னக்கா ஆபீஸ் மொத்தமும் ஒரே மல்லிப்பூ வாசனையா இருக்கு. வாசனை தூக்குது. அதை ஏன் அஞ்சலி கேக்குற? ஒரு அம்மா கிட்ட இருந்து 5 முழம் பூ வாங்கிட்டு என் தலையில வச்சு விட்டுட்டாரு. நான் கர்ப்பமா இருக்கிறதா உன் மாமா நினைக்கிறதும் போதும், என்ன படுத்துறதும் போதும். என்ன பண்றாரு? முடியல என்னால. ஃபுல்லா ரொமான்ஸா? பரவாயில்லையே, இவ்ளோ மல்லிப்பூ வாங்கி கொடுத்திருக்காரு. மாமாவோட கைவண்ணமே தனிதான். ஒரு கடையில இருக்கிற மொத்த மல்லிப்பூவும் வாங்கி என் தலையில வச்சுட்டாரு. கேட்டா கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான் மகாலட்சுமி மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. பரவாயில்ல, இந்த பொய்யால நீதான் ராஜ வாழ்க்கை வாழ்ற. ஏண்டி பேச மாட்ட? ஆனா எனக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கு தெரியுமா? அவர் ரொம்ப நம்பிட்டு இருக்கார் அஞ்சலி. அதெல்லாம் உண்மை இல்ல, பொய்ன்னு அவருக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு உடைஞ்சு போவாரு. அத உண்மையாக்க தானே நான் ஐடியா பண்ணி கொடுத்திருக்கேன். நீதான் அதை இம்ப்ளிமெண்டே பண்ண மாட்டேங்கிற. உன்ன என்னன்னு சொல்றது? சரி, நேரமாச்சு, சாப்பிடலாம் வா. இது அப்புறமா பாத்துக்கலாம். மேடம், சாரி மேடம், நான் லஞ்ச் டைம்ல வந்து. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மேடம், ஒரு சின்ன கேஸ் விசாரிக்கணும். ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? நானா? என்ன கேஸ், என்ன விசாரணை? உங்க புருஷன் வெற்றிவேலோட ஆட்டோவில் போதைப் பொருள் கிடைச்சிருக்கு. கேட்டா நான் இல்லைன்னு சொல்றாரு. அவர் கடத்தினதுக்கு ப்ரூஃப், எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆட்டோ வேற உங்க பேர்ல இருக்கு. அதனால புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இந்த பிசினஸ் பண்றீங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இன்ஸ்பெக்டர், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? மேடம், இதுக்கு தான் நான் கேஸை பத்தி டீட்டெயிலா சொல்லாம இருந்தேன். நீங்க தான் கேட்டீங்க. அதுக்கு இவ்வளவு துடிச்சா எப்படி மேடம்? வாங்க மேடம், டைம் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர், உங்களை யாரும் தப்பா கைட் பண்ணிருக்காங்க. வெற்றி மாமா அப்படியெல்லாம் செய்யற ஆள் கிடையாது. இதுக்கும் மாமாக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஐயோ, என்ன எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரியே டயலாக் பேசுறீங்க? மேடம், உங்க புருஷனை தூக்கி உள்ள வைக்கணும். இந்த தொகுதியோட எம்எல்ஏவை போதைப் பொருள் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா?